பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு. இன்றைய தினம் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலே குலதெய்வ வழிபாடுகளை பற்றிய ஒரு பூஜையை பற்றி இன்று விரிவாக காணலாம். சிலருக்கு ஜாதகத்துல கல்யாண விஷயங்கள் ரொம்ப தடைபட்டு போகும். சிலருக்கு எவ்வளோ சம்பாரிச்சால் நிற்காது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகும். இப்பேற்பட்டவங்களாம் ஜோசியர்களை போகும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க கிராமத்திலிருந்து டவுனுக்கு வந்துடுவாங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஆகிடும். பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. குலதெய்வம்னாவே என்னன்னு தெரியாது. சிலர் வெளிநாட்டுகளுக்கு போயிடுவாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. நிறைய தலைமுறை கேப், ஜெனரேஷன் கேப்பெல்லாம் விழுந்துட்டோன்னே அவங்களுக்கு உரிய குலதெய்வம் என்னன்னு தெரியாது. சிலர்களை பெரியவங்களை சித்தப்பாக்களை கேட்கும்போது உங்களுக்கு வீரபத்ர சாமின்னு சொல்லுவாங்க, அத்தைகளை கேட்கும்போது சப்த கன்னிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க மாற்றி மாற்றி சொல்லும்போது நம்மளுக்கு உண்மையான குலதெய்வம் எதுன்னு நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இப்பேற்பட்ட நேரத்தில் பிரச்சனை பார்த்தோம், ஆருடம் பார்த்தா கூட சில தவறான தகவல் வரும், நம்ம மனசுக்கு ஏற்புடையதாக வராது. இப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மிக சிறந்த வழிபாட்டு பூஜை முறைதான் சப்த கன்னிகைகள் வழிபாடுன்னு சொல்றது. இந்த சப்த கன்னிகை வழிபாடுன்றது குலதெய்வத்தை தெரியாதவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜை. ஒரு 7 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்கள ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அவங்க 2 பாதத்தையும் ஒரு தாம்பாள தட்டில் வச்சு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், புஷ்பெல்லாம் வச்சுட்டு இந்த 7 பேரையும் லைனா கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சு அவங்களுக்கு 7 வண்ண சேலைகள், இந்த 7 கலர் சேலைகள் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேலை, ரவிக்க துண்டு கொடுக்கணும், வெத்தலை பாக்கு, புஷ்பம் வச்சு கொடுக்கணும். இதுல கருப்பு சேலை, வெள்ளை சேலை எக்காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. இந்த 7 பேரையும் லைனா உட்கார வச்சு இந்த புடவைகளை அவங்க கொடுத்து அவங்கள கட்டின்னு வர சொல்லி அவங்கள மீண்டும் ஆசனம் போட்டு கிழக்கு பக்கமா உட்கார வச்சு அவங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாரங்களை கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து சேவிச்சிங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுகள் உள்ள குறைகள்லாம் முழுமையாக நீங்கும். இதை கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து செய்தால் ரொம்ப நல்லது. சரிங்க, ஒரே டைம்ல 7 பேர் கிடைக்க மாட்டாங்களே, அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு இந்த மென்சஸ் பீரியடு, மாதவிடாய் காலங்களில் வரும்போது எங்களுக்கு எப்படி தெரியும் தொந்தரவா இருக்குமேன்னு கேட்டீங்கன்னா 45 வயசுக்கு மேற்பட்டவங்கள அப்பேற்பட்ட ஆக்கில் அழிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு வராது. அதனால 45-50 வயசுக்கு மேற்பட்ட சுமங்களில் அழிச்சுட்டு இந்த பிரார்த்தனை செய்தால் குலதெய்வ வழிபாடுகளால ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், உங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூஜையை வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக செய்து வந்தால் குலதெய்வ வழிபாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அடுத்ததாக சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு சண்டை நடக்கும். மனைவி கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்ட உடனே கணவர் ஒரு ஃபோன் பண்ணால் நம்ம திருப்பி வீட்டுக்கார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அந்தமா நினைப்பாங்க. இவர் மனைவி ஒரு ஃபோன் பண்ணால் நம்ம போயிடலாம், போயிட்டு மனைவி ஆயிடுச்சு தான் நினைப்பாங்க. இந்த ஈகோ ப்ராப்ளத்தால் இவரும் ஃபோன் பண்ண மாட்டார், போய் கூடவும் மாட்டார், அந்த அம்மாவும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, கூடவும் மாட்டாங்க. இதனால சில மாச கணக்கில் இந்த விரோதங்கள் தள்ளி போயிட்டு இதுவே ஈகோ ப்ராப்ளம் பெருசாகிடும். கடைசியில் 2 பேருக்கும் மனமுறிவு அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த பூஜை தான் வைபவ லட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல விஷ்ணு லோகத்துல நாராயணுடைய சபையில மகாலட்சுமிக்கு பெரிய விசேஷம் நடந்தது. அந்த டைம்ல கங்கை, யமுனை இந்த நதிகள்லாம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணது. அப்புறமாக 5 யானைகள் அர்ச்சனைகள், அபிஷேகம்லாம் பண்ணது. தேவர்கள் எல்லாம் நிறைய வேத மந்திரங்கள் எல்லாம் ஓடினாங்க. அப்ரஸெல்லாம் நடனம் ஆடினாங்க. இப்பேற்பட்ட விழா கோலம் பூண்டு ஒரு தேவலோகம்
மிக மிக அருமையாக ஒளிமயமாக இருந்த நேரத்துல இந்த பார்க்கடல்ல இருந்து சூரியனுடைய புத்திரன் வந்து ஒரு குதிரை மேல ஏறி இந்த வைபவத்தை காணறதுக்கு அங்க வருவாரு. அப்ப லட்சுமி வந்து இந்த குதிரை ரொம்ப அழகா இருக்குதுன்னு அதுல மனசு சிலைச்சு போயிடும். அப்ப பக்கத்துல இருந்த விஷ்ணு வந்து இந்த புதுசா வந்திருக்கிறது யாருன்னு கேட்பாரு. இந்த அம்மா அந்த குதிரையுடைய அழகுல மயங்கி இருக்கும்போது கணவர் சொன்னது காதலை வாங்காம கவனிந்துருவாங்க. இதனால விஷ்ணுக்கு கோபம் வந்து நீ பூலோகத்துல போய் குதிரையா பிறக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. இந்த அம்மாவும் பூலோகத்துல குதிரையா வந்து பிறந்துடுவாங்க. விஷ்ணுவுக்கு லட்சுமி இல்லாம அந்த வைகுண்டமே வெறிச்சோடி போயிடும். தன்னுடைய தவற விஷ்ணுவும் உணர்வாரு. உணர்ந்துட்டு திருப்பி லட்சுமி நம்மளை அழைப்பாங்க, நம்ம போய் கூட்டு வந்துடலாம்னு நினைப்பாங்க. இந்த லட்சுமி தேவி வந்து கணவர் நம்மளை கூடுவாரு, நம்ம போயிடலாம்னு நினைப்பாங்க. ரெண்டு பேருமே இதுல கம்முன்னு ஈகோ பார்த்துன்னு கம்முனே வந்துருவாங்க. கடைசியில விஷ்ணுவே மனம் இறங்கி குதிரையாக அவதாரம் எடுத்து பூமியில வந்து ஜனனம் ஆயிட்டு இந்த லட்சுமி கையில வருவாரு. வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கும் போது அங்க ஒரு முனிவர் குழந்தை வரம் வேண்டி ரொம்ப தவம் இருப்பாரு. இப்ப வந்து விஷ்ணு சொல்லுவாரு, இந்த குழந்தைய இந்த முனிவருக்கு தானம் கொடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது, உனக்கு வந்து நிறைய லட்சுமி கடாட்சங்கள்லாம் பெருகும், நீ பூலோகத்தில் இருக்கிற மாதர்கள்லாம் உன்னை வந்து வணங்கினாங்கன்னா நீ அவங்களுக்கு எல்லா வைபவங்களும் அருளக்கூடிய வைபவ லட்சுமியாக விளங்குவாயின்னு சொல்லுவாங்க. லட்சுமி தேவி வந்து இதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. கடைசியில விஷ்ணு வந்து லட்சுமியை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த குழந்தைய அந்த முனிவருக்கு தானம் கொடுத்துருவாங்க. அப்புறமா இவர் விஷ்ணு வந்து லட்சுமிக்கு அனுகிரகம் பண்ணுவாரு. உன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான வைபவங்களும் அனுபவிக்கக்கூடிய வைபவ லட்சுமியாக இன்று முதல் நீ விளங்குவாய்ன்னு சொல்லி அருள் கொடுப்பாரு. அதே மாதிரி விஷ்ணுவும் என்னை வழிபடக்கூடிய ஆண்மகங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தால் உடனே அவங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லுவாரு. ஆகவே இந்த மாதிரியான கணவன் மனைவிக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் வைபவ லட்சுமி படத்தை வச்சு வணங்கின்னு வந்து 9 அகல் விளக்குகள் ஏற்றி வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் நிச்சயமாக தீரும். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.